துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த இப்போ 10க்கு வர்றார். பெரும்பாலும் பெரிய பாடல் பெற்ற நம்ம ஜோதிடத்தில் 10ல் குரு பதவி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பதவி போகாது, பயப்படாதீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்துல விழுந்துக்கிட்டே இருக்குது. 10ம் 6ம் வேலை. ஸோ அப்படி பார்க்குற போது முதல்ல அவர் 10ஆம் இடத்துல குரு வர்றது, அவரை வந்தக்கூடிய காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல நன்மைகளை பார்ப்போம். 10ல் வந்தாலே உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஸோ கவர்மெண்ட்டால் காரியம் ஆகாதவங்களுக்கு நடக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். நல்லவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக குரு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2 அப்படின்னாலே வருமானம், சம்பாத்தியம்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி சம்பாத்தியம் இல்லைனாலும் கூட இனி வருங்காலங்களில் உங்களுடைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அந்த பணம் உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ நகையாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா குரு தான் தங்கத்துக்கு காரகன். ஸோ அவர் வர்றது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறார். யாரெல்லாம் 4ஆம் இடம் அப்படின்னாலே மூவபுள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியை சொல்லுவது. சார் நான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு கனவு காண்றவங்க கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்க, அல்லது ரெடி பில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்களே குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார். இதெல்லாம் வாங்குகிற அளவுக்கு எங்களுக்கு பண வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குரு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். 6ஆம் இடம்னாலே கடன், கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் அல்லது லோன் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷன் பரவாயில்ல. அது இல்லாமல் பெரிய லெவலில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் நல்ல லாபம், வருமானம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நான் விவசாயத்தில் இருக்கேங்கிறவங்களுக்கு விவசாயத்தால் நன்மை. அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னாலே இங்கே தான் இருக்குது வேலை. ஸோ 6ஆம் இடம்னா உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் நல்லா இருக்கா? நல்லாவே இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. யாரும் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலை இல்லை. சராசரி வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸு, ஹைக்கு, இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் எஃபர்ட் கொடுங்க. நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ வேலையில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன், ஐடியலாக இருக்கேன், சும்மா இருக்கேன், வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமான்னு தெரில, இந்த ஃபீலிங்கே வேண்டாம். குரு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்குவார். ஏதாவது ஒரு வேலையில் உங்களை உட்கார வைப்பார். யாரெல்லாம் வேலையின் காரணமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, வேலையின் காரணமாக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடி மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, இன்னொரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, அது ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் நிறையா இருக்குது. ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அடிக்கடி இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான அத்தனை எதிரிகளையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு, ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ரொம்ப நாளாக இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன், கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஸ்கில்டு லேபர் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மை. அது மட்டுமல்ல, இருந்தாலும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, எல்லா வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்தால் கூட இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள். உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறது, யாரெல்லாம் குழந்தைக்கு அது பார்த்துட்டு இருக்கீங்களோ அல்லது குழந்தை பாக்கியத்தில் நிறையா தடை, அல்லது குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள், குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற சிந்தனைகள், மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அடுத்தபடியாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த்து அவ்வளோ தூரத்துக்கு வெல்த்தாக இருக்காது. என்ன குரு 6ஆம் இடத்தை பார்க்குறார், மீன ராசியை பார்க்குறார், கோச்சாரத்தில் சனி பகவான் அங்கே தான் இருக்கார் 1 வருஷத்துக்கு. அப்படி இருக்கிறது
வேலை வருமானத்தை கொடுத்தாலும் கடனை அதிகப்படுத்துவார், நோயை அதிகப்படுத்துவார். தேவையற்ற விஷயங்களில் உங்களை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பெருசாக ஷேரோ, ரேஸோ, லாட்ரியோ, ஆன்லைன் பிஸ்னஸோ, ட்ரேடிங்கோ, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணணும். ஆக இல்லைன்னா பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுவார். ஆக எவ்வளோ நன்மை இருக்கோ ஒரு சில பிரச்சனைகளும் அவரால் உண்டு. ஆக உங்களுடைய இந்த பயிற்சியில் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் பிரம்மாவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் நவகிரகம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.